ஜெகதீஸ்வரன், நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி கட்சிகள்? அதிமுகவை நம்ம பேசல, கூட்டணி கட்சிகள் இப்போ அதே மாதிரி திமுகவோட கூட்டணி கட்சி பர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தான் நம்ம மதிப்பிடுறோம். கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? கிரவுண்டை பாக்குறப்ப எப்படி தெரியுது உங்களுக்கு? கூட்டணி கட்சி அப்படின்னு பார்க்குற போது இங்கே திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு பார்க்க தோணுது. காரணம், இந்த பிரச்சார வியூகங்கள் கூட்டணி கட்சியில் இந்தந்த தொகுதி பங்கீடு அதெல்லாம் பண்ணியது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் இயங்கக்கூடிய பாரதிய ஜனதா இந்திய நாட்டினுடைய பிரதமர் 3 முறை வந்துட்டாரு. ஓகே. ஆனால் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் பாண்டிச்சேரி வரைக்கும் வர தெரிந்த திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்னன்னு தெரியல. அது ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த கூட்டணி கட்சியை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே இது 196 தொகுதிகளை பிரச்சாரத்தை தொடங்கி இது 2வது சுற்றுப்பயணமாக அவர் தமிழ்நாடு முழுக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியதில் சிலது பெரும்பாலும் சொல்லுவாங்க, நீங்கள் கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே கன்னியாகுமரி களியக்காவளை வரைக்கும் இந்த அரசியல் நிபுணர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பார்வைன்னு பார்க்குற போது கன்னியாகுமரியில் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மக்கள் எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் இங்கே திருவள்ளூரில் PV ரமணா தலைமையில் திமுகவில் இருந்தவர்களே உயரிய பதவியில் இருக்கிறவங்க அவர் கூட சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ பெரிய கட்சிகளுக்கு இந்த சிக்கல் இருக்க தான் செய்யும். இப்போ தனபால் அவர்கள் சொல்றாங்க எனக்கு கொடுக்கல, ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு. அது இயல்பான தன்மை. நான் கேட்கறது, இப்போ கூட்டணி கட்சிகள் நீங்க இடம் கொடுத்துருக்கிறீங்க, பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் ஏற்படுறாங்க. ஆனால் உங்க கூட்டணிக்குள்ளேயே இப்போ திரு அண்ணாமலை அவர்களோட ஃபேக்டர், வெளியில போட்டி போறப்ப சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவர்கள் எல்லாம் போட்டி போடுறாங்கல்ல, இது கூட்டணி உங்க கூட்டணி கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தாதா? அதெல்லாம் கூட்டணி கட்சிக்கு எந்த சிக்கலை? உழைக்கிறவர்கள், தன்னை நம்புகிறவர்கள், திட்டமிடக்கூடியவர்கள், கடந்த 2 ஆண்டுகளாக உழைக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஏதாவது அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? இங்க பாருங்களேன், கூட்டணி அமைக்கலன்னா ஏன் அமைக்கலன்னு கேக்குறீங்க. கூட்டணி அமைச்சு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து என்ன கேக்குறீங்கன்னா, எங்க சசிகலாமா ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா ராமதாஸ் அவர்கள் போறாங்க, திரு அண்ணாமலை அவர்கள் போறாங்க. அதான் சிக்கல் தானே உங்களுக்கு? அது சிக்கலே கிடையாது. நீங்க தான் கடந்த 5 ஆண்டு காலமா அவர் பார்க்காத சிக்கலா சார்? ஒரு பிரச்சனை இல்ல, பிரம்மாதமா இருக்குது. நீங்க இந்த மாதிரி குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இல்ல, நான் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இப்போ சசிகலா அவர்கள் கேண்டிடேட் போடுறாங்க. இப்போ பிரியன் சொன்ன மாதிரி அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ, அவங்க வாங்குகிற வாக்கு அப்படின்றது அமமுகவுக்கு போற வாக்கு தானே. அந்த ஓட் ஷேரை தான் அவங்க எடுக்க முடியும். இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு போற வாக்கு அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அது உங்க அணிக்கு போற வாக்கு தானே. இப்போ அண்ணாமலை அவர்களுக்குன்னு இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்லாம் 3% சொல்லலாம், இல்லை அவருக்குன்னா 4% சொல்லலாம், அவருக்குன்னு இருக்கிறது. அவர் தீவிரமா களமாடலன்னா அந்த ஓட்டுல அப்படி கூட்டணி கட்சிகள் முழுமையான பெனிஃபிட் அடைய முடியுமான்னு கேட்கிறேன். அந்த சிக்கல்லாம் இருக்கான்னு கேட்கிறேன். மெகா கூட்டணி அமைக்கலன்னு இந்த உலகம் தமிழ்நாடு கேள்வி கேட்டுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக, பாரதிய ஜனதா, அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, தமாக, அது மாதிரி இப்ப இவ்வளவு நாளா கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஐயா ஸ்ரீதர் வாண்டையார், அது மாதிரி முன்னாள் அமைச்சர் திரு உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் அவர்கள் இந்த கரெக்டா இந்த நேரத்தில் அதிமுகவுடன் பொதுச் செயலாளருடன் அழைச்சிட்டு வந்தது, அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியது. அது மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இதை பாக்குறீங்கல்ல, திமுகவுக்காகவே தன்னுடைய குரல்களை அதிகப்படுத்தி காட்டிய அண்ணன் கொங்கு தனியரசு அண்ணன் உங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அண்ணன் புகழேந்தி அவர்களை நீங்க தானே கூப்பிட்டு 3/4 மணி நேரம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசினாரு, என்னாச்சு? திரு கருணாஸ் அவர்கள் பேசாத பேச்சா? இவைகளெல்லாம் எங்கே போனது? PT செல்லகுமார் அவர் விஜய் கட்சியில் இருந்து வந்தவர், அவர் 30 ஆண்டு காலம் உதவியாளர் இருந்தவர், அவர் இப்ப விலகி திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் தலைமையில் அங்க போயிருக்கிறாங்க. அது மாதிரி தேமுதிகவில் திரு கடம்பூர் ராஜு அவர்கள், மீசை ராஜேந்திரன் தேமுதிகவினுடைய செய்தி தொடர்பாளர், அவர்களை அழைச்சிட்டு போய் இன்னைக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. திருமதி காளியம்மாள் அவங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு OS மணியன் அவர்கள், இப்படி மாவட்ட செயலாளர்கள் அத்துணை பேரும் அந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சொல்றதெல்லாம் பார்த்தா திமுக அணி பலவீனமாயிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தரும் சேர சேர.
நீங்க நான் அப்படி சொல்லல சார். அதிமுக பலமாயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். ஒண்ணு தலைவர் எடுக்கிற முடிவு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிற முடிவு, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து இந்த கட்சியை பலப்படுத்துவது. நீங்க சொன்னதுல நான் மாற்று கருத்து எல்லாம் இல்ல. அதிருப்தியாளர்கள் இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க இருக்கத்தான் செய்வாங்க, அதுல மாற்று இல்லை. இப்போ முக்கியமா நம்ம பாக்குறது இப்போ அமமுக ஃபேக்டர் அப்படின்றது அன்னைக்கு பலரும் அதிமுகவில் எடுத்துக்கவே இல்லை. அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு, 1% 1.5%. ஆனால் அன்னைக்கு எல்லாரும் பேசினாங்க. பிரியன் அவர்கள்லாம் தொடர்ந்து அதை தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு 20 தொகுதி அமமுகவால் உங்களுக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ராஜதந்திர ரீதியில் கொண்டு வந்திருக்கிறாங்க, மாற்று இல்லை. ஆனால் அந்த தினகரன் அவர்களோட வாக்குகள் இங்கே வர்றதுக்கு தடையா சசிகலா தடுத்துருவாங்களா? இப்போ அன்புமணி ஏற்கனவே இருந்தவங்க தான். ஆனால் அதில் என்ன சிக்கல், பாமகவில் உடஞ்சி போயிடுச்சு. அது பிளவா பிரிவா அது நமக்கு தெரியல. ஆனா ராமதாஸ் அவர்கள் வெளில இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் வீரியமா இருப்பாங்க. இதை தான் நான் கேட்கிறேன். வெளியில இருந்து மத்தவங்க வரலாம், அந்த 3 ஃபேக்டர் எப்படின்னு கேட்கிறேன். அதைத்தான் சார் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அந்த வேலை, எடுத்த முயற்சி, செய்த சாணக்கியத்தனம், இதையெல்லாம் கலைஞர் செய்தால் சாணக்கியத்தனம் புத்திசாலி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தால் நீங்கள் அது சாமானிய பார்வையா பாக்குறீங்க. பாத்தீங்களா? இதற்குத்தான் தமிழ்நாட்டில் எந்த குரலும் வரல. ஆனால் பிரச்சாரத்தில் திரு ஆர் ராசா அவர்கள் பேசியது, உதயநிதி அவர்களுடைய அந்த கருத்துக்கு இவர் பதில் சொன்னது, இவைகள் எல்லாமே மக்கள் மத்தியில அதிமுகவை முன்னெடு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். நீங்க சொல்வது பழனிசாமி அவர்களினுடைய அந்த செல்வாக்கு கூட்டணி கட்சிகள் இந்த இதெல்லாம் சமன்படுத்திரும் சொல்றீங்க. அது சமன்படுத்திரும். அதை தாண்டி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள திமுக போட்ட அந்த வேஷங்கள் இருக்குல்ல, அதாவது தேர்தல்னா மட்டும் பாஜக, எங்களுக்கு டெல்லிக்கு தான் போட்டி அப்படின்னு அந்த திசை மாற்றுகிற, மடை மாற்றுகிற அந்த மனோபாவம் இருக்குல்ல, அதை மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி உடை தெரிந்திருக்கிறார். என்ன சொல்றாரு? திமுக பாரதிய ஜனதாவை எதுக்குறதே இல்ல. இல்ல 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 ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பயே மறுக்கிறீங்க. அதை அக்னீஸ்வரன் சொன்னது மறுப்பு, மறுப்பீங்க. உங்களுக்கே இவ்வளவு பதட்டம். மம்தா பானர்ஜி அதை மறுத்திருக்காங்க. இல்ல சார், போய் சொல்லும்போது இல்ல 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 நான் போய் சொல்றேன், உண்மை சொல்றேன்னு சன்னீஸ்வரன் நீங்க ஒரு நிமிஷம் நீங்க படிச்சு பாருங்க, படிக்காம கூட பாருங்க. அவர்கள் வேண்டும் என்றே சில அதிகாரிகளை மாற்றிருக்கிறார்கள். நானும் பாஜக கூட அதெல்லாம் ஒண்ணு இல்ல எதிர்ப்புங்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் யாராவது சொல்றாங்களா? இல்ல சார், ஒரே ஒரு நீங்க ரெண்டு பேரும் பேசுறது அப்படி கேட்க மம்தா பானர்ஜி எதுக்கு மூணாவது நீங்க வரீங்க சார்? நீங்க தப்பா பேசும்போது சொல்ல வேண்டியதுதானே. அவர் திருத்துவார் சார். விஜய் சார் நீங்க அவர் பேசும்போதே பேசிருக்கீங்க. பொறுங்க, நீங்க அவர் பேசும்போதே பேசிருக்கீங்க. சரி அக்னீஸ்வரன், ஒரே ஒரு பாயிண்ட். அவங்க மறுத்தாங்கன்ற கருத்தை இல்ல அக்னீஸ்வரன், அந்த ஒரு கருத்தையே தள்ளி வச்சிருவோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, மம்தா கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அதனால தேர்தல் அப்ப மட்டும் பாஜக முகமூடியை தூக்கி வர்றீங்க. இல்ல இல்ல இல்ல, அதுல என்னத்த சாதிச்சீங்கன்னு கேக்குறேன். 40 MP அது இல்ல இல்ல. இப்ப மம்தா பானர்ஜிக்கு அவங்க மறுத்தா கூட நான் நீங்க சொன்னதுனால சொல்றேன், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பாஜக இருங்க சார், பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்ப உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கா? எனக்கு 100% அந்த சந்தேகம் இருக்கு. அதுல என்ன எனக்கு சந்தேகம் இருக்கா? மம்தா பானர்ஜி சொன்னா தான் அது கருத்து, அப்புறம் அடியானுக்கெல்லாம் அந்த கருத்து இல்லையா இருக்கு? அப்ப நீங்க பாஜக இல்ல 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 பாஜக இருக்கு. இவர்கள் போடுகின்ற வியூகம் என்பது அதிமுக ஒரு தெளிந்த நீரோடை. சகரிகா கோஷோட இது ட்விட்டர் படிச்சுங்க, படிங்க படிங்க. ஒரு நிமிஷம் அடுத்து பாருங்க. திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி ராஜீவ்தீப்போட வைஃப், அவங்க திரிணாமுல்ல முக்கியமான பொறுப்பு அவங்க போடுறாங்க பாருங்க. There should be no room for media misinterpretation lost in translation. அவங்களோட பேச்சை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிஸ்இன்டர்பிரேஷன் வந்திருக்கு. அதை வச்சு பேசிட்டு இருக்காரு. சரி, உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றீங்க சார். அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க டிரான்ஸ்லேஷன்ல தப்பு இருக்கா? நீங்க வச்சு பேசுறீங்கன்னா சகரிகா கோஷோட இத நான் படிக்கிறேன். நான் பொறுமையா நம்ம பேசுறோம். நீங்க அதை வச்சு பேசினா அர்த்தம் நான் கொஞ்சம் பொறுமையா பேச விடுங்களேன். நான் பொறுமையா இல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க. அவங்க ஒரு விஷயம் வந்தா அதோட பின்னாடி கரெக்ஷன் வருது, அதை பார்க்க முடியல. ஒரு பாயிண்ட்ங்க சார் அக்னீஸ்வரன், எனக்கு அவங்க சரியா சொன்னாங்க தப்புன்றதெல்லாம் விட்டுருங்க.
உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்ததுன்னா அது பாதகமான சந்தேகம்ன்றேன். ஒரு பாதகமும் இல்ல. அடியனுடைய கருத்துன்னா அந்த கருத்துல ஒரு அடி கூட நான் கீழ இறங்க மாட்டேன். எதுக்கு இறங்கணும்? அப்ப நீங்க சந்தேகப்படுறீங்க. மொழியாக்கத்துல தவறு இருக்கு, மொழியில சந்தேகப்படுறீங்க. நீங்க சொல்லலாம். நீங்க சந்தேகப்படுறீங்க. சகரிகா கோச் சொல்லிருக்காங்க. நீங்க போடுங்க சார். டிஎம்சி சொல்றாங்க. எதுக்கு இவ்வளவு நான் ஏன் சொல்றேன்? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு இருந்தா பரவாயில்ல. 40 நாடாளுமன்ற ஐயோ என் கருத்து போய் சேர விட இதுதான் ஜனநாயகத்துல பெரிய அறமற்ற செயல். நீங்க இப்படி சொல்லுங்க. எங்க ஒரு இது மட்டும் சொல்லி முடிச்சறேன். நீங்க மம்தா சொல்லுங்க. சரி அவர் சொல்லி முடிச்சிட்டு ப்ளீஸ். பொறுங்க சார். சொல்லுங்க சார். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அதையெல்லாம் டெல்லியில போராடி பெற்று கொண்டு வந்தது எதுவும் இல்லை. ஆனால் டெல்லி எங்களை எதிர்க்கிறது, டெல்லி தான் எங்களுக்கும் போட்டினா தமிழ்நாடு மாநிலம் ஃபுல்லாவே திமுக தானா? சரி, நம்ம வேற கட்சியே இல்லையா?